கம். ஹலோ வணக்கம். யாருப்பா பேசுறது? நான் வேலு மாவட்டம் படிப்புக்குடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். இருக்கீங்க மலரக்கா? சூப்பரா ஹாப்பியா சந்தோஷமா இருக்கோம். சொல்லுங்க, நீங்க தான் அடுத்த கட்டத்தை நிரப்ப போறீங்க. ஓகேவா? நிறைவான கட்டம் உங்களுக்கு வந்திருக்கு. ஓகேக்கா. நேரு மாமா என்றால் குழந்தைகளுக்கு டேஷ் 5 எழுத்து சொல். குழந்தைகளுக்கு டேஷ் நேரு மாமா. நேரு மாமானா குழந்தைங்களுக்குலாம் எப்படி இருக்கும்? கொண்டாட்டம், சந்தோஷம். அதுக்கு வேறு சொல். மகிழ்ச்சியா? அவ்வளவேதான். சூப்பர் சூப்பர். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நல்லது நல்லது. நல்லது நல்லது நல்லது. அடுத்த கேள்விக்கு போலாமா? சொல்லுங்க. குழந்தைகளை எப்படி கண்டித்து வளர்க்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? சூப்பர். குழந்தைகள் தப்பு செய்யும் பொழுது அவங்கள நிச்சயம் கண்டிக்கணும். ஆனா கண்டிக்கிறேங்கிற பேர்ல தண்டனை கூடாது. அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். குழந்தைகளுக்கு நல்லது எது கெட்டது எது அப்படிங்கறது பெற்றோர்கள் தான் சொல்லி வளர்க்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க கெட்டது எதுக்கு குழந்தைகளுக்கு சொல்லணும்னு. கெட்டது சொன்னாதான் நல்லது எது அப்படின்னு கூட குழந்தைகள் புரிஞ்சுக்குவாங்க. கண்டிப்பா அப்படிங்கிறது அடிக்கிறது அப்படிங்கிறது மட்டும் இல்ல. அவங்களுக்கு பாடம் அப்படிங்கிறது சொல்லி கொடுக்கறது, அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது கொடுக்கறது. உண்மையான காரணம் என்னன்னா, சில கண்டித்தல் அப்படிங்கிறது குழந்தைகளை வாழ்க்கையில திருத்தி அவங்கள நல் வழிபடுத்தும். அது மட்டும் இல்லாம குழந்தைகள் செய்யக்கூடிய தவறுகள் இனிமேல் ஜாஸ்தி ஆகாம அதை தடுக்கவும் செய்யும். இதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது குழந்தைகளை கண்டித்தல் அப்படிங்கிறது நிச்சயம் அவசியம். கண்டித்த குழந்தைகள் தான் நாளைக்கு பெரிய தலைவர்களாகவும் மாறி இருக்கிறாங்கிறது உண்மை. சூப்பர். அழகா சொன்னீங்க. அடுத்த தலைப்பு, குடும்பங்களில் பெரியவர்களுக்கு கொடுக்கும் மரியாதை அப்படியே இருக்கா குறைஞ்சிருக்கா? கண்டிப்பா குறைஞ்சுதான்க்கா இருக்கு இந்த காலகட்டத்துல. அதுவும் நிறைய பெரியவர்கள் வருத்தப்படுவதும் அதுதான். என்னுடைய வீட்டுல எனக்கு இருக்கக்கூடிய அந்த இருப்பெல்லாம் இல்லவே இல்லை. இப்படி பண்றாங்களே, ஏன் அவங்க அப்படி நடந்துக்கிறாங்கன்றது. இதுக்கு காரணம் மெத்த தெரிஞ்சவர்கள் தாங்கள் தான்கிற ஒரு நினைப்பு அதிகமாக இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, பழைய காலத்து மனுஷர்கள் அவர்களுக்கு பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் தெரியாது. அவங்க அந்த காலத்து பேசுறவங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எல்லாத்தோட நாமதான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு கதை எடுத்துட்டோம் இல்லையா? அப்ப நம்ம வந்து எதுக்கு மற்றவங்களுக்கு கீழ்படியணும், எதற்கு அவங்க சொல்லக்கூடிய சொற்களை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு மெதப்பினாலதான் பெரியவர்களுக்கு அந்த ஒரு முக்கியத்துவம் அப்படிங்கிறதும் கொடுக்கறது இல்லை. சூப்பர். அழகா சொன்னீங்க. அடுத்த கேள்வி, உருவத்தை வச்சோ அவங்க நிறத்தை வச்சோ நம்ம வந்து அவங்களோட திறமையை கணிப்பது சரியா தவறா? நிச்சயம் தவறுதான்க்கா. அதுக்கு ஒரு சிறந்த வாக்கியமே இருக்கு, கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. அதே மாதிரி பிசிக்கலி ஹேண்டிகேப்டா சில பேர் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு திறமை இருக்கு. அது நிச்சயம் அவங்க வாழ்க்கையில சாதிச்சும் காண்பிப்பார்கள். குட்டை உயரம் இது எல்லாமே திறமைக்கு என்னைக்குமே ஒரு என்ன சொல்றது தடையா இருக்காது. ஆமா, தடையா இருக்காது. கண்டிப்பா. சூப்பர் தம்பி, அழகா சொன்னீங்க. விளையாடலாமா? 5க்கு 5 இன்னும் 2 உறவுகள் இருக்காங்க. விளையாடலாமா? 5 கேள்வி கேட்பா, மைண்டுக்குள்ள வச்சுக்கோங்க. டக்கு டக்குன்னு ஆன்சர் வந்துடணும். ஓகேவா? சந்திரசேகர் சேர்த்து கடைசியா 5 கேள்வி ஒன்னா சொல்லணும். ஓகேவா? 5 கேள்வி கேட்டுருவேன், ரெடியா வச்சுக்கோங்க. உங்களோட எப்படி மெமரி பவர்னு பார்க்கலாம். சந்திரசேகரின் தந்தைக்கு பிடித்த பூ எது? சந்திரசேகரின் அம்மா செய்த சமையல் எது ரொம்ப பிடிக்கும்? சந்திரசேகர் படித்த பாடங்களில் பிடித்த பாடம் என்று எதை சொல்வீர்கள்? தற்பொழுது மழை பெய்தா? உங்களுக்கு பிடித்த பழமொழி ஒன்றை சொல்லவும். ரெடி? சீக்கிரம். என்னுடைய தந்தைக்கு மிகவும் பிடித்த பூ மல்லிகை. என்னுடைய அம்மா ரொம்ப சிறப்பா சமைக்கக்கூடிய பொருள் பிரியாணி. எனக்கு மிகவும் பிடித்த பாடல் ஆட்டோகிராஃப்ல இந்த ஒவ்வொரு பூக்களுமே. அதுவும் இல்லாம இந்த 3வது கேள்வியே தப்பு. நான் என்ன கேட்டது தெரியுமா? உங்களுக்கு பிடித்த பாடம், நீங்க படிச்சீங்கல்ல, கல்விக்கு பயின்றீர்கள் அல்வா, உங்களுக்கு பிடித்த சப்ஜெக்ட்னு ஒன்று இருக்குல்ல. சரி பரவாயில்ல, அடுத்த 2 கேள்வியுமே சொல்லலையே. ஆவுட்டே. தேங்க்யூ. பரவாயில்ல தம்பி. தேங்க்யூ. பை பை தம்பி. see you. பை பை. ரொம்ப அழகா வந்தாங்க நம்ம சந்திரசேகர் தம்பி. பல்லட இல்லைங்க, எங்கேருந்து அவரே அழகா ஸ்வீட்டா சொல்லுவார் இல்லையா? அதனால நம்ம சொல்ல வேணாம்.